இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம்.
உயர்த்தி ஆராதிக்கலாமா? 10 நரம்பு வீணைகளுடன் தேவனை ஆராதிக்கிறோம். இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற பரிசுத்தர், இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவனை நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல இயேசுவானவர், உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் நம்ம மத்தியில இருக்கிறாரு. அப்படியே போற்றி ஆராதித்து துதிக்கலாமா? ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கிட்ட சொன்ன வார்த்தையை எப்பொழுதுமே நிறைவேற்றுகிற தெய்வம். இந்த ஆராதனை குறித்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன வார்த்தை, வாக்கு பண்ணினவர் ஒருபோதும் மாறிடாத தெய்வன், வாக்குரைத்ததை நிறைவேற்றுகிற தெய்வன். இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறாரா? அதை நிறைவேற்றுவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி அதை ரிசீவ் பண்ணி, ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லிருக்கிறீங்கல்ல ஆண்டவரே, அதை நிறைவேற்றுகிற தெய்வம் ஆண்டவரே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குரைத்தவர் எப்பொழுதுமே மாறிடார். ஆண்டவரை உண்மையாய் துதிக்கலாமா? ஆண்டவரே அந்த வாக்குறுதி ஆண்டவர் நிறைவேற்றுவார். உமக்கு நன்றி 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 நன்றி. வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவ மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. ஒரு விஷயம் கூட சொல்லலாம். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சதா காலங்களிலும் கர்த்தரோடு கூட இருப்பான். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் எந்த வழியில நடத்தினாலும், எப்பேற்பட்ட பாதைக்குள்ள நம்மளை அழைச்சு சென்றாலும், கர்த்தரை விசுவாசித்து நம்ம முழு மனதோடு நம்ம கடந்து போக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நித்திய ஜீவன் என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நித்தியமாய் வாழ்வதற்கு கர்த்தர் ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் சோர்வு அடையலாம், பாடுகளை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் பலவிதமான சூழ்நிலைக்குள்ள நீங்க சிக்கி சிதறடிக்கப்படலாம். ஆனால் உங்கள் ஆவி உற்சாகமாய் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கையில் கொடுப்பார்.
அல்லேலூயா. அதனாலதான் அந்த ஆவி இயேசுவுக்குள் உற்சாகமாய் இருந்தது நிமித்தம் அவர் மரித்தார். ஆனால் அந்த ஆவி அவரோடு கூட எழும்பி பிரகாசித்தது நிமித்தம் உயிரோடு கூட மரணத்தை ஜெயித்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்களும் நானும் மரணத்தை ஜெயிக்க முடியும். நீங்களும் நானும் பாதாளத்தை ஜெயிக்க முடியும். நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்க முடியும். எப்போ தெரியுமா? உள்ள இருக்கிற ஆவி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் புதுப்பிக்கப்படும் பொழுது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணும். அதை ஒரு நாளும் நீங்க மறந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 27 அதிகாரம் 52 வசனம் 53வது வசனத்தை வாசிப்போம். கல்லறைகளும் திறந்திருந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து எழும்பும் பொழுது சும்மா எழும்பலங்க. அந்த ஆவி அவர்கள் புதுப்பிச்சது நிமித்தம் தேவ வல்லமை அவருக்குள் காணப்பட்டது. ஒரு அழகான வசனம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு கடந்து போனார். எதற்கு? ஜெபம் பண்ணும்படியாக. முழுவதும் ஜெபிக்கிறார். ஜெபம் பண்ணின பின்பு நல்ல தீர்மானங்களை எடுக்கக்கூடிய கிருபையை பிதாவானவர் கொடுக்கிறார். அத்தனை சீஷர்களை அழைக்கிறார், அப்போஸ்தலராய் நியமிக்கிறார். பின்பதாக ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ண பின்பு நமக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். ஐயோ, நைட் ஃபுல்லா முழிச்சுட்டேன், நைட் ஷிஃப்ட் தான் வேலை அப்படின்னு நினைக்கும் போது என்ன வரும்? நல்லா தூக்கம் வரும். ஆனா இயேசு கிறிஸ்து ராத்திரி முழுக்க ஜெபம் பண்ணிட்டு சீஷர்கள் மத்தியில வந்துட்டு அபிஷேகம் பண்றார். பண்ணது இப்ப சரி, அடுத்த நிமிஷம் போய் தூங்கிடலாம் நினைச்சா அப்பவும் இல்லை. ஒரு திரளான கூட்டம் இயேசுவை சுத்தி வருது. எதற்கு? சுகம் பெறணும், அற்புதம் பெறணும், தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், நல்ல உணவை கொடுப்பாரு. எத்தனையோ கூட்டம் இயேசுவை தேடி வரும் பொழுது கண்ணு தெரியணும், காது கேட்கணும், என்னோட கால் நடக்கப்படணும். இயேசு கிறிஸ்து ஒண்ணுமே பண்ணலைங்க. முழுவதும் ஜெபித்தார். கடந்து வந்து முன்பதாக வந்து நின்ற பொழுது சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு ஒவ்வொருவரையும் தொட ஆரம்பித்தது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவி அவர் உடையவராயிருந்தார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து மரித்த உடனே எல்லாரும் அவரை பார்த்து துக்கப்பட்டார்கள். ஆனால் அடக்கம் பண்ண பின்பு ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. ஒரு பெரிய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ளே பாய்ந்து அவர் மீண்டும் உயிர்ப்பிக்க ஆரம்பிக்கிறது. அவருடைய வல்லமை வெளிவரும் பொழுது அவர் மாத்திரம் உயிர் பெறவில்லை. வேத வசனம் சொல்லுகிறது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களும் அவரோடு கூட எழும்பினார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமையை உடையவர்கள் நாம் மாத்திரம் உயிர் பெறக்கூடாது, நாம் மாத்திரம் சந்தோஷமாய் வாழக்கூடாது, நாம் மாத்திரம் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்க கூடாது. என்னுடைய வல்லமை, என்னுடைய தேவ ஆவி அநேகருக்குள்ள பாய வேண்டும் என்றால் இயேசுவை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு அவரை போல மாறவில்லை என்றால், இன்றைக்கு தேவன் எழுந்தருள அந்த ஆவி அநேகரை உயிர்ப்பித்தது போல நாம் எழும்பும் பொழுது ஒரு ஆவி கூட நம்மளை எழுப்ப முடியாது. அல்லேலூயா. அப்படி என்றால் அநேகரை உயிர்ப்பிக்கிற அந்த வல்லமை இயேசுக்குள் இருந்தது நிமித்தம் அவர் அநேகரை உயிர்ப்பித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ ஆவியை பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த ஆவி எப்படிப்பட்ட ஆவி? செத்த ஆவியா? இல்லை என்றால் ஏதோ சபைக்கு வர வேண்டும் என்று கட்டாயத்தின் பேர்ல வருகிற ஆவியா? பாஸ்டர் கேட்பாரு, விசுவாசிங்க கேட்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அதுக்காக சபைக்கு வருகிற ஆவியா? அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் உங்களால ஒரு நாளும் ஒரு காரியத்தையுமே தேவ வல்லமையினாலும் தேவ அபிஷேகத்தினாலும் செயல்படுத்தவே முடியாது. தேவ ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யும் பொழுது நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் குடும்பம், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், இந்த சுத்தி இருக்கிற எல்லா ஜனங்களும் தொடப்பட கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அந்த தேவ ஆவி உடையவர்களாய் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படி இருந்தது நிமித்தம் அவர் மரித்தார். ஆனாலும் இந்நாள் வரைக்கும் அவருடைய ஆவி நம்ம மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு செத்து போனவனுடைய சடலம் எலிசா எலும்பு கூட மாறிட்டாங்க. ஆனால் அந்த எலும்பு கூடு மேல் ஒரு மனிதனுடைய சரீரத்தை தூக்கி போட்டார்கள்.
அந்த எலும்பு மேல பட்டது நிமித்தம் அவன் உயிர் பெற்று எழும்ப ஆரம்பித்தான். அல்லேலூயா. எலிசாக்குள்ள அந்த அபிஷேகம், அந்த வல்லமை இருந்துச்சு. அவன் எலும்பு கூடாய் மாறின பின்பும் அந்த எலும்பு அவனுக்காய் பேச ஆரம்பித்தது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒருத்தர் தொடறதுக்கு முன்பதாக நம்முடைய சரீரத்திலிருந்து வல்லமை பாய்ந்து போனோம். எலிசாக்குள்ள அவன் செத்து சடலமாகி காஞ்சு போய் கருவாடாய் வெறும் எலும்பு துண்டு இருந்துச்சு. அந்த எலும்பு துண்டுக்குள்ள அவ்வளவு வல்லமை இருக்கும் என்றால் நீங்களும் நானும் உயிருள்ள சாட்சியாய் நான் அங்கேயும் இங்கேயும் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். நம் மூலியமாய் இந்த உலக ஜனங்கள் பார்த்து பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மளை உயர்த்தி நடப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் தான் தேவனுக்கு முன்பதாக சாட்சிகளாய் நின்று கொண்டிருக்கிறோம். எதற்கு? என் தேவன் இன்னும் ஜீவிக்கிறார் என்று. அல்லேலூயா. அநேகர் கேள்வி கேட்பாங்க, இயேசு உயிரோடு கூட இருக்கிறாரா? எங்க இருக்கிறார்? காண்பிங்க. நான் தான் சாட்சி. அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் தான் சாட்சி. இயேசு உயிரோடு கூட இருக்கிறாருன்னு நான் தான் சாட்சி. இன்னைக்கு அந்த சாட்சியை காத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. போகிற இடத்துல கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க. நடக்கிற இடத்துல, பேசுகிற இடத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவீர்கள் என்றால் உலக ஜனம் பார்க்கும், இவன் பாரு இயேசுவை மாதிரி நடந்துக்கிறான், பைபிள்ல சொல்லப்பட்ட இயேசுவை மாதிரி பேசுறான். அப்படி என்றால் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொள்வான். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்ட சாட்சியுள்ள மனுஷர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. அன்றைக்கு செத்து போன ஏழை மகளை லாசருவை உயிர்ப்பித்த தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எது மரித்து போய், எது உங்கள் வாழ்க்கையில கடந்து போன சூழ்நிலையோ, எது உங்கள் வாழ்க்கையில முடிந்து போனது என்று நினைத்தீர்களோ, கர்த்தர் மீண்டும் புதுப்பிக்க உதவி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் மீண்டும் புதுப்பிப்பார். உங்களுடைய ஆவி புதுப்பிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய மாம்சம் பூரிப்படைய ஆரம்பிக்கும். உங்கள் மூலியமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் மூலியமாய் கர்த்தர் பராக்கிரமமான காரியங்களை செய்வார். தேவ ஆவி உடையவர்கள் ஒரு நாளும் சும்மா இருக்க மாட்டார்கள். அந்த இயேசுவுக்குள் அந்த ஆவி செயல்பட்டது நிமித்தம் அவரும் அவரை சுற்றி சார்ந்திருந்த அநேக பரிசுத்தவான்களும் எழும்பி பிரகாசித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போய் நிற்கிற நம் வீட்டிலேயோ நம் வேலை ஸ்தலத்திலேயோ எந்த இடமா இருந்தாலும் தேவ ஆவியை நாம் பெற்றுக்கொள்வோம் என்றால் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. நம்ம சுத்தி இருக்கிற இடம் மாறணும், நம்ம குடும்பம் மாறணும், நம்ம ஏரியா மாறணும். அப்போதான் இந்த அந்தமானே மாறும். அல்லேலூயா. இந்த அந்தமான் இருக்கிற ஒவ்வொரு தீவிலையும் இருக்கிற மனுஷர்கள் இயேசுவை அறியாம மரித்து போக கூடாது. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அல்லேலூயா. இந்த உலகத்துல பிறந்த எந்த அறிவுள்ள ஜீவனும் இயேசுவை அறியாமல் மரித்து போகவே கூடாது. ஏனென்றால் இதற்கு அடுத்தது நான் அதுதான் பேச வரேன். இரண்டாவது, வருகை வரை நீதியாய் வாழ வேண்டும். ஏன் நம்ம அறியாம செத்து போக கூடாது? இயேசுவை உண்மையாய் அறிந்தவன் இயேசுவை ஒரு நாளும் மறந்து போக மாட்டான். இயேசுவை ஒரு நாளும் விட்டு விலகி போக மாட்டான். அறியாமல் அவன் செத்து நரகத்துக்கு போகிறதை காட்டிலும் அறிந்து அவன் பரலோகத்துக்கு போவது நமக்கு நலம் என்று நமக்கு தெரியும். அதனாலதான் போராடுறோம். இயேசு நல்லவர்ப்பா, இயேசுவை விசுவாசி, இயேசுவை ஏற்றுக்கோ, உனக்காக மரிச்சார். ஆனா இந்த நாளில் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். நம்ம கூவி கூவி கதறுகிறோம். ஒவ்வொரு ஊருக்குள்ள போய், ஒவ்வொரு கிராமங்களுக்குள்ள போய் எத்தனை பேர் ஒருத்தருக்காக நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஒருத்தருக்காக நான் சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறேன் பாஸ்டர்? ஒருத்தருமே இல்லையேங்க. ஒரே ஒரு ஐயா தூக்குறாரு, 2 பேர். இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. சின்ன பசங்க உங்க ஸ்கூலுக்கு போங்க. ஜீசஸ் இஸ் குட், காட் இஸ் குட். ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சார், உங்களுக்கும் செய்வார். நீங்களும் சொல்லுங்க ஆண்டவரை பத்தி. உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபருக்காக சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த கூட்டம் ஆண்டவருக்கு போதாதுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் திரளான கூட்டத்தை அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சபை இப்படி இருக்கிறது போதாது, இதை காட்டிலும் ஆண்டவர் சொல்றார், 100 பெருக செய்வேன். இந்த கூட்டம் பெருகணும், தேவனுக்காய் பெருகணும். நீங்க ஒருத்தர் ஒரு ஆளை சபைக்கு கொண்டு வருவீர்கள் என்றால் இந்த சபை எவ்வளவு பெருசா பெருகும் தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வாங்க. ஈஸ்டர் அன்னைக்கு எத்தனையோ சபையில புதிய ஆத்துமாக்கள் உள்ள கொண்டு வருவாங்க. எத்தனை புதிய ஆத்துமாக்கள் நம்ம காணப்படுகிறோம் சபைக்குள்ள?
அல்லேலூயா. நம்ம யாரோ ஒருத்தரையாவது கூட்டு வந்தோமா சபைக்குள்ள? பிரயாசம் எடுப்போம். பாஸ்டர் மட்டும் தான் ஓடணும், பாஸ்டர் மட்டும் தான் உழைக்கணும். வேதம் சொல்லுகிறது, இது ஊழியர் மேல் விழப்பட்ட கடமை அல்ல, இது நாம் எல்லார் மேலும் விழப்பட்ட கடமை. இது நம்ம எல்லார் மேலும் விடப்பட்ட கடமை. அப்படி என்றால் ஒரு ஆத்துமா, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆத்துமா செத்து போச்சுன்னா கூட அது கணக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் உறவுகளுக்குள்ள ஒருவர் இயேசுவை அறியாமல் மரித்து போவார் என்றால் அந்த கணக்கை நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு நாளும் சபைக்கு வரும்பொழுது சும்மா வரக்கூடாது. கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு உள்ள கூட்டிட்டு வாங்க புதிய ஆத்துமாக்களை. அல்லேலூயா. சபைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் பார்த்துப்பார். அல்லேலூயா. தேவன் அவர்களை நடத்துவார். இங்க எப்பேற்பட்ட கஷ்டமுடையவர்கள் யார் இந்த உலகத்துல? கஷ்டம் இல்லாதவன் யாருமே இல்லை. எல்லாருமே உபத்திரவத்தை அனுபவிக்கிறார்கள். வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டு. அப்படி என்றால் எல்லாருக்கும் கடன் பிரச்சனை, எல்லாருக்கும் போராட்டம், எல்லாருக்கும் வியாதி, எல்லாருக்கும் கஷ்டம். அப்ப இயேசு எதற்கு உயிர் தெழுந்தார்? நம்முடைய பாடுகளை எதற்கு சுமந்தார்? நம்முடைய அக்கிரமங்களை ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார்? நம்மளை விடுதலையாக்குவதற்கு தான். அப்படி என்றால் இந்த வார்த்தை அவர்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயம் கர்த்தர் அவர்களை விடுதலையாக்குவார். அதை சொல்லி சபைக்குள்ள கூட்டிட்டு வாங்க. உங்கள் பேர்ல, உங்கள் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பேர் எழுதப்படும். அல்லேலூயா. அந்த ஆத்துமா உங்களுடைய கணக்குல வரும். ஆண்டவரிடத்துல டன் கணக்கா பொன்னையும் வைரத்தையும் தங்கத்தையும் கொண்டு போய் எனக்கு பரலோகத்துல ஒரு இடம் கொடுங்கன்னா ஆண்டவர் ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். ஆண்டவரே, தேவ கிருபையில இத்தனை ஆத்துமாக்களை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். ஆண்டவர் அப்போதான் உள்ள வாழ்வார். ஏன்னா ஆண்டவருக்கு தேவையெல்லாம் வைரமோ தங்கமோ இல்லைங்க, மனுஷனுடைய இருதயம்தான். அல்லேலூயா. அந்த இருதயத்தை தான் கர்த்தர் கேட்கிறார். நீங்களும் நானும் சேமித்து கொள்ளை பொருளாய் கர்த்தருக்கு கொடுப்போம் என்றால் நம்மளை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இரண்டாவது, வருகை வரை நீதியாய் வாழ வேண்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இது சாதாரண வார்த்தை அல்ல, ஒரு எச்சரிப்பின் சத்தம். தேவன் மீண்டும் வரப்போகிறார். அவரை எதிர்கொள்ள நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்கிறோமா? எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் வருவான் யாருக்குமே தெரியாது. அவர் அமைதியாய் இறங்கி வந்து பல காரியங்களை செய்துவிட்டு அவர் போவார் என்பது வேதம் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். ஏனென்றால் வேத வசனம் நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த உலகத்தில் கொள்ளை நோய்கள், வியாதிகள், சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எழும்புகிறதை வேதம் காண்பிக்கிறது. இதெல்லாம் இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொல்லுகிறோம். இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? சுத்தி எத்தனையோ செய்திகளை கேட்கிறோம். அங்கே பிரச்சனை, இங்க பிரச்சனை, இந்த நாடுகளுக்குள்ள போராட்டம், அந்த எந்த நாடுகளுக்குள்ள சமாதானம் இல்லை. யுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த செய்திகள் நம்முடைய காதில் கேட்கும் என்று, இது உண்மை என்று விசுவாசிப்பீர்கள் என்றால் தேவன் வரப்போகிறதும் உண்மை என்பதை விசுவாசிங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார். இயேசு எப்படி வருவார்? எந்த சூழ்நிலையில் வருவார்? எந்த ரூபத்தில் வருவார்? யாரை கொண்டு வருவார்? இதெல்லாம் நீங்கள் தியானிக்கிறத காட்டிலும், ஆண்டவரே உம்முடைய வருகையில நான் பரிசுத்தவானா இருக்கிறேனா, நீதிமானா இருக்கிறேனா, கரெக்டா நடந்துக்கிறேனா, சபைக்கு வரோம், சபைக்கு வருகிற எல்லாரும் பரலோகத்துக்கு போவோமா நிச்சயமானா? அதை நான் சொல்ல விரும்பல. கட்டாயத்தின் பேர் எத்தனை பேர் சபைக்குள்ள வருவோம்? எத்தனை பேர் சும்மா போர் அடிக்குது, ஈஸ்டர் அன்னைக்கு பண்டிகை கிறிஸ்துவர்களா சபைக்குள்ள வரும்? ஆண்டவருக்கு உண்மையாய் சபைக்குள்ள வருகிறவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எத்தனை பேர் உண்மையா வந்திருக்கிறீங்க? சத்தம் கேட்கலையே. அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் நடந்து கொள்ளணும். அப்பொழுதுதான் அவர் சீக்கிரமாய் வருகிற அந்த நாளில் கர்த்தரை எதிர்கொள்ள நம் இருதயம் தைரியமாயிருக்கும். ஆமென். அல்லேலூயா.
அந்த நாளை பற்றி ஒருத்தனும் அறிய மாட்டான். தேவ தூதர்கள் அறிய மாட்டார்கள், மனுஷகுமாரன் அறிய மாட்டான். அந்த நாள் பிதா ஒருவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. தேவனுடைய வருகைக்காய் காத்திருக்கிற நீங்கள், இந்த வேத வசனம் நமக்கு இன்னொரு சத்தியத்தை அழகாய் வெளிப்படுத்துகிறது. என்னவென்றால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் அவனோடு கூட வரும். அப்படி என்றால் நீங்களும் நானும் தேவனுக்காக என்ன கிரியைகளை செய்து கொண்டிருக்கிறோம்? நன்மை செய்கிறவனுக்கு நன்மை உண்டு, தீமை செய்கிறவனுக்கு தீமை உண்டாகும். பாவம் செய்கிறவனுக்கு இந்த உலகத்தில், பரலோகத்தில் அல்ல, நரகத்தில் அவனுக்கு பல வேதனைகளை கர்த்தர் கொடுப்பார். அநேகருக்கு ஒருவேளை கேள்வி எழும்பலாம், பாவத்தின் சம்பளம், சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமே, பாவத்தின் சம்பளம். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? அவர் மரணம் அடைஞ்சார்ல, இயேசு கிறிஸ்து பாவம் செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து பாவம் செய்யலங்க. அவர் உண்மையுள்ள மனுஷன். அவரை போல ஒரு நீதிமான், அவரை போல உண்மை உள்ளவர், அவரை போல பரிசுத்தவான் இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஆனா அவர் எப்படி மரணம் அடைஞ்சார்? அவர் நம்முடைய பாவங்களை சுமந்தது நிமித்தம் அவர் பாவியாய் மாறினார். அல்லேலூயா. அவர் பாவ அறியாத ஒரு தேவகுமாரன், அவர் பாவம் செய்யாத ஒரு மனுஷன். அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்படும் பொழுதுதான் அவர் பாவம் அறியாத மனுஷனை அறையப்படுகிறோம் என்று பிதாவானவர் வேதனைப்பட்டு அவர் மீண்டும் உயிரோடு கூட எழும்புகிற அந்த நல்ல சாக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். நீங்களும் நானும் எத்தனையோ பாவங்களை இந்த நாளில் செய்து கொண்டிருக்கிறோம், எத்தனையோ அக்கிரமங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஹைப்பர் கிரேஸ் என்ற ஒரு வார்த்தை பேசப்படுகிறது. நீ என்ன பாவம் வேணா செய், இதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில ஏற்கனவே 2026 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் அறையப்பட்டு விட்டார். இனிமேல் நீ என்ன செஞ்சாலும் அது தேவனுடைய கணக்கில் போயிடும். நீ பாவி அல்ல, நீ நீதிமான். நீ ஆர்த்திரமா பாவி, தேவன் தான் பாவி அப்படின்னு பேசுகிறாங்க. எவ்வளவு தவறான ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள். தேவன் நம்முடைய பாவங்களை சுமந்தது உண்மைதான், ஆனால் அது தொடர்ச்சியாய் நடத்தப்படுவதற்கோ செய்யப்படுவதற்கோ அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒரு முறைதான் மரணம், ஒரு முறைதான் மரணம். அந்த ஒரு முறை மரணத்துல நீங்கள் அந்த ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், மீண்டும் ஞானஸ்தானம் எடுத்து உயிர் பெறும் பொழுது அதை மீண்டும் தொடர்ச்சியாய் செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் நம்ம செத்த பிறகு நம்மோடு கூட வருகிற காரியம் என்ன தெரியுமா? நீங்க சேமித்து வைத்த சொத்து சுகங்கள், பேர் பதவி பட்டம் அல்ல. வானத்தையும் பூமியும் கொண்டு போவோமா? இல்ல, அது கர்த்தருடையது. ஆகாயத்தின் நீர் நிலங்கள் அதுவும் அவருடையது. அப்போ தங்கம் வெள்ளி வைடூரியம் பணம் காசு வீடு காரு பங்களா இதுவும் ஆண்டவருடையது தான், எதுவும் நம்மளது இல்ல. அப்போ நான் பெற்ற பிள்ளைகளா? வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளும் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அப்போ நாம் மரணத்துக்கு பிறகு நாம் எதை சுமந்து கொள்வோம்? நீங்களும் நானும் செய்கிற பாவத்தை தான் சுமந்துட்டு போறோம். அல்லேலூயா. இந்த பாவத்தை சுமந்து இயேசுவின் வருகைக்கு முன்பதாக அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பார். அதற்கு எதிர்நோக்கி கடந்து போகும் பொழுது உங்களுடைய பாவம் எதுவோ அப்படியாக நீங்கள் கணக்கை தீர்க்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் பாவம் அதிகமாய் செய்யவில்லை, நன்மை செய்வீர்கள் என்றால் உங்களுக்கான பலனை கர்த்தர் கொடுப்பார். பாவம் செய்வீர்கள் என்றால் தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். தயவு செய்து, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அநேகருக்கு கடந்து போகிறேன் என்று சொல்வதற்கு முன்பதாக ஒரு வார்த்தையை சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. இந்த நாளில் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் நம்முடைய காதில் தொனித்துக் கொண்டிருக்கிறது. அவர் வரப்போகிறார். நீங்கள் அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்றால், இந்த நேரத்தில் உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அக்கிரமங்கள், நீங்க செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் தேவனை விட்டு விலக்கி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அதை விலக்கி நீங்கள் பரிசுத்தவான்களாய் இந்த சபையில நீங்கள் நிலைநாட்டப்படுவீர்கள் என்றால், நிச்சயம் அவருடைய வருகையின் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தருடைய நாள் என்று ஒரு மன்றம் வரும். அந்த நாளில் நீங்கள் தைரியமாய் கடந்து போங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. இயேசு வந்துட்டாருன்னா
என் வாழ்க்கையில அப்படியே இப்படி இருக்குது. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் மாற்றணுமோ, என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் விடணுமோ, என் வாழ்க்கையில நான் என்னெல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறனோ இன்பம் என்று சொல்லி எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதி உம்மை பின்பற்ற எனக்கு ஒரு வழியை ஏற்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கிறவர். இரண்டாவது நாம் அவருடைய வருகைக்காக நீதியை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி காத்துக்கொள்வோம் என்றால் சாவையும் நோயையும் பேயையும் கர்த்தர் நமக்காக ஜெயித்து நம்மையும் ஜெயிக்க உதவி செய்வார். அல்லேலூயா. நான் செய்கிறதை நீங்களும் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் மரணத்தை ஜெயித்தார், நீங்களும் உங்களாலையும் ஜெயிக்க முடியும். அவர் பாதாளத்தை ஜெயித்து சாத்தானை காலுக்குள் மிதித்தார், உங்களாலேயும் சாத்தான காலுக்குள் மிதிக்க முடியும். ஏனென்றால் அந்த அதிகாரத்தை கர்த்தர் நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத அதிகாரங்க. யூ ஹேவ் தட். நீங்க அதில் வைத்திருக்கிறீங்க. சங்கீதம் 91 அதிகாரத்தில் அழகாய் சொல்லப்படுகிறது, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். சாத்தானின் எல்லா அந்தரங்கள் தந்திரங்களை மிதிக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்ற நாம் ஒரு நாளும் சும்மா இருக்கக்கூடாது. எதிர்த்து வருகிற எந்த போராட்டம் மழை போல பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது எல்லாவற்றையும் அன்றைக்கு இப்படி செருபாபேலுக்கு முன்பதாக பெரிய பர்வதமே எம்மாத்திரம் தரமட்டமாக்குகிற தேவன் அவர். உங்கள் பிரச்சனைகளை அவர் தரமட்டமாக்கி அதை ஏறி மிதித்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசுவுக்காக நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. அல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. அவன் செய்கிற கிரியைகளுக்கு அந்த பலனை அவன் பெற்றுக்கொள்வான். நீங்க என்ன நன்மை செய்றீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை உங்ககிட்ட 2 இருந்துச்சுன்னா அந்த 2த்தையும் நீங்களே சுகந்தரித்துக் கொள்றீங்களா எனக்கு தெரியாது. ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்காம ஏமாத்துறீங்களா எனக்கு தெரியாது. ஒருவேளை ஊழியம் செய்கிற மாதிரி நடுக்கிறீங்களா எனக்கு தெரியாது. ஒருவேளை உலக மனுஷனுக்கு முன்பதாக நீங்கள் வேஷம் காட்டுறீங்களா எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி வேணால் இருந்தாலும் இந்த நாளில் தேவனிடத்தில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. மனுஷன் முன்பதாக நீங்க எப்படி வேணா நடிக்கலாங்க, எப்படி வேணா நடிக்கலாம். மனுஷன் உங்களை கண்டுபிடிக்காத அளவுக்கு நீங்கள் பயங்கரமா நாடகம் ஆடலாம். ஆனா கர்த்தருக்கு முன்பதாக இல்லை. அல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பதாக நீங்கள் வேஷம் போட்டு மாஸ்க போட்டு நீங்க விளையாட்டு காமிச்சு சிரிக்க வச்சு பின்பதாக செய்கிற பாவம் யாருமே பார்க்கல நீங்க நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய பாவத்தை சுமக்க கூடாத அளவுக்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிற ஒரு அழகான வார்த்தை, நீதியை செய்கிற மனுஷர்களாய் மாறுங்க. அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் எவ்வளோ பெரியதா இருக்கிறதோ இன்றைக்கு கர்த்தரிடத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீருங்கன்னா கடல் எவ்வளோ ஆழமோ அந்த ஆழத்திற்கு உங்கள் பாவத்தை ஆண்டவர் மூழ்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது ஜீவனை நமக்கு கொடுக்கிறவர். இரண்டாவது அவருடைய வருகைக்கு நாம் நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது 2 வசனத்தை இணைத்து நாம் வாசிப்போம். யோவான் 11 அதிகாரம் 25 வசனத்தையும் வெளிப்படுத்தின விசேஷம் 22:12 வசனத்தையும் வாசிப்போம். யோவான் 11 அதிகாரம் 25 வசனம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வரும். இந்த 2 வசனத்தை இணைத்து தியானிக்கும்படியாக கர்த்தர் நேத்து உதவி செய்தார். இது ரெண்டுமே ஒரே மனுஷனால் எழுதப்பட்டதுதான், யோவானால் எழுதப்பட்டதுதான். ஆனால் யோவானில் வாசிக்கும் பொழுது தனிப்பட்ட மனுஷனுக்கு தேவையான சுபாவத்தையும் அவன் வெளிப்படுத்தினான்.
இந்த வெளிப்படுத்துற விசேஷத்துல எழுதப்படும் பொழுது உலகத்துக்குரிய நியாய தீர்ப்பை உலக மனுஷர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வெளிப்படுத்துகிறான். இந்த ரெண்டு வசனத்தையும் இணைத்து நீங்க வாசிக்கும் பொழுது ரெண்டுமே நமக்கு ரொம்ப அவசியமானது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த பின்பு நான் மீண்டும் வருவேன், நீங்கள் செய்கிற கிரியைகளுக்கு நான் பலன் அளிப்பேன் என்று ஒரே மனுஷன் ரெண்டு புஸ்தகத்தில் எழுதி போயிருக்கிறார். அப்படி என்றால் ரெண்டு இணைத்து பார்க்கும் பொழுது முதலாவது விசுவாசமாய் வாழ வேண்டும், இரண்டாவது வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசமாய் வாழ வேண்டும், இரண்டாவது வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த சத்தியத்தை அவன் அழகாய் சொல்லுகிறான் யோவான். அப்படி என்றால் நீங்களும் நானும் இன்றைக்கு நாம இயேசு உயிர் தெழுந்தார், நமக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நாம எப்படி வேணா சுகபோகமாய் வாழ்ந்து புசித்து குடித்து நாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிக்கலாம் என்பதற்காக அல்ல. அப்போஸ்தலர்ல வாசிக்க முடியும், நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் தேவ நாமம் மகிமைக்காக செய்ய வேண்டும். அதே பவுல் சொல்லுகிறான், நான் அனுபவிக்க எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதுவும் எனக்கு தகுதியா இருக்காது. அப்ப எனக்கு தகுதி என்ன? நான் என் விசுவாசத்தை காத்து கொண்டு அவருக்காய் உண்மையாய் வாழும் பொழுது என் வாழ்க்கைக்கான கணக்கை ஆண்டவர் என் முடிவில் தீர்ப்பார். ஒருவேளை நான் அவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சபைக்கு வந்து ஒருவேளை என்னுடைய பின்னிட்டு பார்க்கிற வாழ்க்கையில மறைமுகமா செயல்படுகிற வாழ்க்கையில நான் பாவியா இருப்பேன் என்றால் ஒரு நாள் என்னுடைய பாவம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து நிற்க வைக்கப்படும். அப்பொழுது ஆண்டவர் கணக்கு தீர்க்கும் பொழுது அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவருக்கு முன்பதாக நான் நிற்கும் பொழுது நான் அவருக்கு முன்பதாக பரிசுத்தவான்களா அல்ல, உலக பார்வைக்கு தான் பரிசுத்தவான், உலக பார்வைக்கு தான் நான் மேன்மை உள்ளவன், உலக பார்வைக்கு தான் இவன் உண்மை உள்ள மனுஷன், ஆனால் தேவனுடைய பார்வைக்கு அந்தரங்கத்தில் செய்கிற எல்லா பாவங்களையும் வெளியரங்கமாய் கொண்டு வந்து என்னை நரகத்தில் தள்ளுவார் என்பதில் நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வருகைக்கு நீங்கள் எச்சரிப்பாயிருங்கள். 10 கன்னிகள் இருந்தார்கள், அதில் 5 பேர் தேவனுடைய வருகை என்று தெரிந்த பொழுது விளக்கையும் எண்ணெயும் தீவட்டியும் எடுத்துக்கொண்டு எதிர்நோக்கி கடந்து போனார்கள். அதே 5 பேர் மீதி இருக்கிற 5 பேர் கூட தான் இருந்தாங்க. இங்க இருக்கிற 5 பேரோ இங்க இருக்கிற 5 கன்னிகளோ ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. 5 பேர் ஆயத்தமா இருந்தாங்க. 5 பேர் பார்த்துக்கலாம், கடைசி நேரத்துல பார்த்துக்கலாம். சாகர நேரத்துல ஒருத்தன் என்ன பண்ணா, இயேசுவின் இடத்துல பரலோகத்துல கொண்டு போங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் கொண்டு போனார். நம்ம கடைசி நிமிஷத்துல ரட்சிக்கப்படலாம், கடைசி நிமிஷத்துல பாவ அறிக்கை செய்யலாம் அப்படின்னு ஒரு நிர்விசாரணம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் இந்த நேரத்துல தூக்கி எறிஞ்சிருங்க. 5 பேர் கிட்ட போகும் பொழுது ஆயத்தமாய் போனவர்கள் பரலோகத்தில் எடுக்கப்பட்டார்கள். நிர்விசாரணமாய் சின்ன ஒரு அசட்டை இருந்துச்சு, பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன அசட்டை தான் பரலோகம் அவர்களை உள்ள விடாமல் அடைக்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொரு நிமிஷமும் எச்சரிப்பா இருக்கும். எந்த நிமிஷம் ஆண்டவர் வருவாருன்னு தெரியாது. பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்துல கூட கர்த்தர் இறங்கி வரலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த இடத்துல நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? எத்தனை பேர் ஒருவேளை என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் பாவமே செய்யல பாஸ்டர், இது வரைக்கும் நான் யாருக்குமே துரோகம் பண்ணதில்லை, இது வரைக்கும் நான் யாருக்குமே எந்த குறைய வச்சதில்லை, நான் எல்லாருக்கும் முன்பதாக நீதிமானாய் பரிசுத்தவானாய் உண்மை உள்ளவனாய் வாழ்றேன் அப்படின்னு யாரா சொல்ல முடியுமா? யாருமே இல்லை. அப்ப எந்த நம்பிக்கையில நாம் ஆயத்தமா இருக்க முடியும்? இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு வாழ்க்கைய. ஆண்டவரே, உம்முடைய உயிர் தெழுதல் ஏதோ சாதாரணமா உயிர் தெழுந்துட்டீங்க வீட்டுக்கு போய் பிரியாணி சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்கு அல்ல. என் வாழ்க்கையில மாற வேண்டிய காரியத்தை இன்னைக்கு நான் மாற்றுறேன். உம்முடைய வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நீங்க வரும்பொழுது ஒரு நாளும் என் இருதயம் பயப்படக்கூடாது. பாவம் செஞ்சவன் தான் பயப்படுவான், அக்கிரமம் செஞ்சவன் தான் விட்டு விலகி ஓடுவான். அன்றைக்கு ஆதாம் ஒரு சின்ன காரியத்துல அசட்டையா இருந்தான், ஆவியானவர் வராரு, பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். ஏன்னா ஒண்ணுமே இல்லைங்க, சாப்பிடாதான்னு சொன்னாரு, சாப்பிடல, சாப்பிட்டான். கீழ்ப்படியில, சின்னது கீழ்ப்படியில, அவ்வளவுதான். அந்த கீழ்ப்படியாத நிமித்தம் தேவனுடைய முகத்தை எதிர்கொள்வதற்கு அவனுக்கு பயமாயிருந்தது. நீங்களும் நானும் எச்சரிப்பின் சத்தத்தை கர்த்தர் நம்முடைய காதுல போடுகிறார். எத்தனை பேர் கேட்குது?
அப்படி என்றால் நீங்களும் நானும் எதிர்நோக்கி போய் நிற்க போகிறோம். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த தேவனை, உங்களை உயிர்ப்பித்த தேவனை மறந்து போகாம, அது வாழ்வடைந்த நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் உங்கள் வாழ்வின் சாட்சியை, ரட்சிப்பை காத்துக்கொண்டு தேவனுக்கு முன்பதாக சாட்சியுள்ளவர்களாய் நிற்க முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு உயிர் தரும் கிறிஸ்துவை நாம் ஏற்க மறுப்போம் என்றால் நம் வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எதிர்கொள்ள நம்ம பயப்படுகிறோம், ஏதோ ஒரு தவறு செய்கிறோம்னு அர்த்தம். ஆனால் எதுவுமே இல்லை. எசப்பா நீங்க எப்போ வருவீங்க, உங்க வருகைக்கா நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா நீங்க உண்மையிலே நல்லா வாழ்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா ஆண்டவரே நீங்க வாங்கன்னு ஜெபம் பண்றீங்க? 1 2 3. அப்போனா எல்லோருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குது? ஏதோ 1 2 கரை பாவம் இருக்குது, அப்படிதானே? இன்னைக்கு அதை விடுவோம், இன்னைக்கு அதை மாற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சுமந்தார். அவன் செய்கிற கிரியைக்கு அவன் தான் பாவத்தை சுமக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து பாருங்களேன், நீங்களும் நானும் செய்த பாவங்களுக்கு, கிரியைகளுக்கு அவர் பாவத்தை சுமந்தார். இது எந்த விதத்துல நியாயம்? பக்கத்து வீட்டுக்காரன் பாவம் செஞ்சுட்டான்னு உங்களை தூக்கி ஜெயில போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரோ ஒருத்தர் திருடிட்டான்னு வீட்டு தேடி வந்துட்டு நீ தாண்டா திருட உள்ளவான்னு சொன்னா, யாரோ திருடனுக்கு நாய இயேசு கிறிஸ்து அப்படிதான் அடிபட்டாரு. நீங்களும் நானும் யாருன்னே தெரியலங்க அவருக்கு. ஆனா நீங்களும் நானும் செய்கிற பாவத்தை அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நம்ம மறந்து விடக்கூடாது. உயிர் கொடுத்த தேவன் அவர், நம்மளை உயிர்ப்பித்த தேவன் அவர். இந்த ஈஸ்டர் நாள் அன்னைக்கு ஏதோ சுகபோகமாய் வந்தோம், கேட்டோம், போனோம், சாப்பிட்டோம், தூங்கணும்னு இல்லாம இயேசுவுக்காக ஒரு கிரியை செய்ய தொடங்க ஆரம்பிங்க. அந்த கிரியை ஒருவேளை அது ஆத்தும பாரம், ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வருகிற அந்த கிரியைகளாய் இருந்தால் நிச்சயமாய் நானும் பாஸ்டரும் தேவனும் உண்மையிலே சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. வருகிற நாட்களில் தேவ சித்தம் என்றால் நாங்கள் மீண்டும் வரும்பொழுது இந்த சபை இதோட 3 மடங்கு பெருக நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. 3 மடங்கு இல்ல, தேவன் சொன்னது போல 30 60 100 பெருகும். அல்லேலூயா. இதற்கு அவர் எடுக்கிற பிரயாசம் அல்ல, நீங்கள் எடுக்க பிரயாசம். இது ஏனால் இது உங்கள் மேல் விழப்பட்ட கடமை. உலகத்துல ஒரு மனுஷன் உங்க வீட்டு பக்கத்துல மரிச்சானா அது உங்க மேல் விழப்பட்ட கடமை. உங்க சொந்தக்காரங்க இயேசு அறியாம மரிச்சானா அது உங்க மேல் விழப்பட்ட கடமை. ஐயோ பாஸ்டர் சொன்னா எனக்கு பிரச்சனை, உலகத்துல ஐயோ அப்படின்ற காரியமே நமக்கு வேண்டாங்க. உலகமே நமக்கு வேண்டாம். ஏனால் எனக்கு ஜீவன் எது தெரியுமா? எனக்கு ஆசீர்வாதம் எது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து என் ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சாவு எப்ப வேணா வரட்டும், ஆனா அது எதிர்நோக்கி கடந்து போய் நிக்கிறதுக்கு நான் கிரியை செய்ய வேண்டியதை செஞ்சனா நிச்சயமா பரலோகத்துல ஒரு இடத்தை கர்த்தர் எனக்கு வைப்பார். நான் ஒண்ணுமே செய்யாம சும்மா போயிட்டு சோம்பேறியா இந்த பூமியில பிறந்துட்டு நான் போய் நின்னா கர்த்தர் ஒரு நாளும் பரலோகத்தின் வாசலை கூட பார்க்கறதுக்கு எனக்கு அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்காய் கிரியைகளில் நாம் செய்து சபையை நிரப்பி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை உண்மையாய் கொடுத்து அவர் நமக்காய் எதற்கு ஜீவனை விட்டாரோ அதை நாம் செய்யும்படியாக, அதை நாம் கீழ்ப்படும்படியாக, நாம் நீதியாய் வாழ்ந்து அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்திருந்து அவருடைய நன்மையை நாம் பெற்றுக்கொண்டு பரலோகத்தில் நித்தியமாய் நீங்களும் நானும் சுகந்தரித்துக் கொள்ள கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். தயவாய் கண்களை மூடி, ஆண்டவரே கொடுக்கிற இந்த வாய்ப்பை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. எல்லாம் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே உதவி செய்யுங்க. இந்த வாய்ப்பு நான் ஒரு நாள் இழந்து போயிடக்கூடாது. நீர் எங்களுக்காய் எனக்காய் ஜீவனை கொடுத்தீர், என்னுடைய பாவத்தை சுமந்தீர். அன்றைக்கு மரித்து போன லாசருவை மீண்டும் உயிரோடு கூட எழுப்ப வல்லமை உள்ள தேவனாய் இருப்பீர் என்றால் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில செத்து போய் முடிந்து போன சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் என் தேவனால் மீண்டும் உயிர் பெற்ற அவரால் கூடும். எனக்கு உதவி செய்யுங்க அப்பா.
உடைய வருகைக்காய் காத்திருந்து கிரியைகளில் மேன்மை உள்ளவனாய் காணப்பட உதவி செய்யுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்வலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வலத்தின் எந்த சூழ்நிலையும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? இந்த உயிர் தனது நாளில் அவர் வருகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து போக போகிறோம். பாக்கியமே. இந்த பார்வலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்வலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு உயிர் தெழுந்தார். அவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, உலகத்தில் அநேக தலைவருடைய கல்லறையெல்லாம் மூடி இருக்கும்போது இயேசுவின் கல்லறை திறந்திருப்பதன் நோக்கம் அவர் மரித்தவர் அல்ல, அவர் உயிர் தெழுந்தவர் என்பதை நிரூபித்து காட்டுகிற இயேசு சொன்னார், நான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவேன். ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட அவருடைய மனவாட்டியாகிய சபையை சந்திக்க அவர் பூமிக்கு வர இருக்கிறார். அவரை சந்திப்பதற்கு இந்த நாட்களில் நாம் ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருப்போமா? ஆயத்தமுள்ள பிள்ளைகளாக இருப்போமா? அவர் வரும்போது, ஆண்டவரே நான் வெறும் கையாய் வரக்கூடாது, நான் வெறுமையாய் வரக்கூடாது. ஆண்டவரே என்னோடு கூட ஒரு கூட்டம் ஜனத்தை நான் கிறிஸ்துவுக்காக ஆதாயம் பண்ணிக்கொண்டு அவர் வருகையில் அவரை சந்திப்பதற்கு என்னை நீர் தகுதிப்படுத்தும். உன் தேவனை சந்திப்பதற்கு இந்த கால வேளையில் நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? உன்னை கரத்தில் தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் என்னை ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வருகைக்காய் எங்களை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.